வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதி. இந்த கிள்ளி எடுக்க சதை இல்லை அப்படிம்பாங்க. நரங்கி போயிருக்கான்ப்பா. இப்போ அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்கேன். அவங்க அப்படியே இருக்காங்கப்பா. ஏனே தெரில, அவள் அப்படியே தான் இருக்கா, அப்படியே தான் இருக்கான். நானும் எவ்வளவோ என்னென்னமோ தீனி கொடுத்து பார்த்துட்டேன், என்னென்னமோ நான்வெஜ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் உடல் அதாவது இளைச்ச உடம்பு இளைச்சதாகவே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இறங்குறாங்க ஒழிஞ்சு ஏறலை. சூடு, வெட்டச்சூடு, மகா சூடு, இதுதான் மெயின் காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீன், அவங்க அப்பா அம்மா வழியாக இருக்கலாம். இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்தமாரி கேஸை கூட அற்புதமாக எவ்வளோ ஹைட் இருக்காங்களோ அவ்வளோ வெயிட் கொண்டு வரணும். அதான் கரெக்டான அட்டானமி வெயிட், நம்மளுடைய உடல் கூறுவோட வெயிட். அந்தந்த உறுப்புகள் அந்தந்த கிராமில் அந்தந்த வெயிட்டில் இருந்துச்சுன்னா அந்தந்த உறுப்புகள் அப்படி அப்படியே சூப்பராக இருக்கும். இங்கே கோளாறு வரும்போது தான் எங்கே பாலாறு மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை வேஸ்ட். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது, மெட்டபாலிசம். அங்கே வீக்காக இருந்தாலும் இது நடக்கும். இம்யூனிட்டி லெவல் அங்கே வீக்காக இருந்தாலும் இது நடக்கும். என்ன சாப்பிட்டாலும் ஏற மாட்டேங்குது உடம்பு. அதனால தான் இந்த ஒரு விஷயத்த அந்த முன்னோடி சொல்லியிருக்காங்க. அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க, தேராத உடம்பும் தேரும் தேத்தான் லேகியம். தேத்தாங்கொட்டை உடம்புல இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு குடலில் ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்கிற சாப்பாடெல்லாம் உனக்கு ஒரு புழு, கொக்கி புழு, நாடா புழு, ஏதோ ஒரு வயிற்றை சுமக்கக்கூடிய அந்த வைரஸ்கள் இப்படி தான் சாப்பிட்டுருக்கோங்க. சாப்பாடு, போஷாக்கு, விட்டமின்ஸ் எல்லாத்தையும். நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் கரெக்டான விதத்தில் பிரிக்கிற அந்த லிவர் சரியாக இருக்க வேண்டும். பசி தானாலும் பசிக்கவே மாட்டேங்குது. ஏதோ கம்பல் பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ருசிச்சு சாப்பிட வேண்டும், பசிக்கு சாப்பிட வேண்டும். இந்த ரெண்டு முக்கியம். இது எல்லாம் என்ன பண்ணும், வயிற்றில் இருக்கக்கூடிய புழு, நாடா புழு, கொக்கி புழு, இது மாதிரி பல விஷயம் புழுக்கள் உள்ளே இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட சாப்பாடு சாப்பிடுது. இதுதான் சொல்ல வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டை, வெள்ளை வெட்டை, சூடு, அதாவது சூதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹை ஹீட் கேஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறங்கிடும். இன்றைக்கி பாருங்களேன், பார்த்து ஆள் பார்த்தாலும் தெரியும், கண்ணெல்லாம் உள்ளே போய் இப்படி பேஸில் இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வெட்டை சூடு தான். ஸோ அப்போது அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெண்பூசணி லேகியம். இந்த வெண்பூசணி லேகியமும் தேத்தான் கொட்டையும் மிக 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 நான் எத்தனையோ பதிவில் சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு அத்தனை பேரும் பின்பற்றப்பட்ட இது நல்லது, எந்த விதமான தீயதும் இல்லாமல். அந்த காலத்துலலாம் தண்ணி காட்டுக்குள்ளெல்லாம் அழுக்காக தான் கிடைக்கும். இந்த தேத்தாங்கொட்டையை 4 போடுவாங்க அந்த பானையில் பிடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி சும்மா அப்படியே தேன் மாதிரி அப்படி தலை இருக்கும். அழுக்கு எல்லாத்தையும் கீழே படிஞ்சு கிடக்கும். அப்போது பாருங்கள், எவ்வளோ பெரிய வைரஸ் கில்லர், எவ்வளோ பெரிய தெளிவடையக்கூடிய அதுதான் அந்த தேத்தான் லேகியம். ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணும், குடலில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் டெஸ்ட்டில் தெரியும், சில இதெல்லாம் தெரியவே தெரியாது. குடல் மடிப்புக்குள்ளே, குடல் உள்ளே எங்கெங்கேயோ போய் சிக்கி உட்காந்துருக்கும், என்னன்னே தெரியாது. ஆனால் பெயின் இருக்கும், வயிறுக்கு உப்பிக்கும், அப்படியே அது பாஸ் ஆகி போய் பார்த்தீங்கன்னா லிவரை வீங்க வச்சிரும். ஸோ அதே சரியாக நக்கல் லிவரில் கொழுப்பு வச்சிடும், ஃபேட்டி லிவர் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா ஆள் அப்படியே ஒல்லியாக இருப்பாங்க, ஃபேட்டி லிவர் இருப்பாங்க. நான் தான் ஒல்லியாக தானே இருக்குது, எப்படி எனக்கு ஃபேட்டி லிவர்? அது உள்ளே பெருகிற வைக்க விஷயமே அதுதான். சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல சேராது, கொழுப்பாக மாறி நம்மளுடைய லிவரில் சேரும். ஸோ இதைத்தான் சரி செய்யக்கூடியதான் தேத்தான் லேகியம். அதான் தேராத உடம்பையும் தேத்தும் தேத்தான் லேகியம். இது 2 லேகியம் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று வெண்பூசணி லேகியம், இன்னொன்று தேத்தான் லேகியம். ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் தேத்தான் லேகியம் சாப்பிட்ட பிறகு, நைட் சாப்பிட்ட பிறகு 1 ஸ்பூன் இதை மட்டும் ஒரு வாரம் சாப்பிடும் பொழுது என்னாகும், குடலை கழுவி, உடலை கழுவி, ரத்தத்தை கழுவி, எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி பலன்னு வச்சுருக்கும். அடுத்த ஒரு வாரம் வெண்பூசணி லேகியம். அங்கே தான் போஷாக்கையும் சத்தையும், அந்த வெண்பூசணி மாதிரி ஒரு சத்து எங்கேயுமே கிடையாது. பெண்களுக்கு ஒரு தூண் மாதிரி. அவங்களுக்கு அந்த வெள்ளை வெட்டை இருக்காது, வெள்ளைப்படாது. வெள்ளைப்படுறது தான் எலும்பு உருக்கி நோய் மாதிரி உருக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கே தெரியாமல் சில பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட கூட சொல்கிறது கிடையாது, எனக்கு இது மாதிரி வெள்ளைப்படுது அப்படின்னு. நம்ம சில பேருக்கு ஒல்லியாக இருப்பாங்க, நம்ம டாக்டருங்கிறதுனால நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம், நம்ம கேட்போம், நம்ம இதை ஆமாம் சார் வீட்டில் சொன்னீங்களா, சொல்ல வெக்கமாக இருக்குது சார், கஷ்டமாக இருக்குது. இதை போய் எப்படி நம்ம சொல்கிறது? இது அப்பா அம்மாட்ட தான் சொல்லணும், அம்மாட்ட தான் சொல்லணும். நீங்கள் அவங்க எத்தனையோ வேலையில் இருப்பாங்க, இதை சொல்ல மறந்துறாங்க நிறைய பேர், வெக்கப்பட்டுக்கிட்டு. இது என்னமோ தெரியல, வித்தியாசமாக இருக்குன்னு சில பேர் அது முத்தி ஜெல்லி மாதிரி ஆக்கி சளி மாதிரி வரும் பாருங்க. அதான் ஹையாக அவங்க எக்ஸ்ட்ரீம் ஒல்லியாக நிறங்கியிருப்பாங்க. என்னன்னே தெரியல, சாப்பிடாம வச்சுருப்பாங்க. சொல்லுங்கள், வெட்டை சூடு தான். அதேமாதிரி வெள்ளைப்படுறது தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் தெரியவே மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், உடம்பு தேர்றதுக்கான அத்தனை விஷயத்தையும் செஞ்சு வச்சுட்டு அடுத்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், போஷாக்கு தரக்கூடிய அந்த வெண்பூசணி லேகியத்தை சாப்பிடும் பொழுது அவங்க ரொம்பலாம் குண்டாயிட மாட்டீங்க. உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற பூசின உடம்பு கிடைக்கும். சொல்லுங்களேன், கில்லுனா சதை இல்லாமங்களா? அதெல்லாம் இல்லை. நல்ல அற்புதமாக நிறங்கி போகாமல் நல்ல திரண்ட, அதாவது அந்த உடம்புக்கு தேவை நல்ல பஃபியான ஃபேஸு, உடம்பு, எல்லா ஆர்கன்ஸையும் சுத்தம் பண்ணக்கூடிய சக்தி இந்த லேகியத்துக்கு உண்டு. தேத்தான் லேகியம் ப்ளஸ் வெண்பூசணி, இந்த 2 போதும். இதை மட்டும் ஒரு வாரம் அப்படி மாறி 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 எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான வெயிட்டும் அந்த போஷாக்கும் வந்த பிறகு ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது எப்போ குறையிறீங்களோ அப்போ எடுத்துக்கலாம். ஸோ
உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி வயிறு. வயிறு வந்து குன்மத்தில் இருக்கக்கூடாது, ஹீட்டில் இருக்கக்கூடாது, சோலார் ப்ளக்ஸ் கரெக்டாக இருக்கணும், மீட்டர் லெவலில் வந்து கரெக்டாக இருக்கணும். எல்லா ஆர்கானிஸுக்கும் சுருக்கம் இருக்கக்கூடாது, ஹீட் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஒன்று. கண் எரிச்சல் இருக்காது, அதே முடி நல்லா இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வயிறு செரிமான தன்மை சரியாக இருந்துச்சுன்னா எல்லாமே சரி. நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் மோஷன், அத்தனை குடலுக்கு உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா பாதி கழிவு வந்து வெளியே ஏறுறதில்ல. என்னைக்கு நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ, எப்போ இந்தியன் டாய்லெட்டை மிஸ் பண்ண ஆரம்பித்தோமோ இந்த பிரச்சனை வரும். 2 விஷயம் இந்த பதிவில் நான் வந்து ரொம்ப நாள் சொல்லப்பட்ட ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். இந்த போஸ்ட்ரேட் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பெல்விக்கல் ப்ராப்ளம் வந்துடும். என்னடா ஏன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஸ்டர்ன் டேப்லெட் யூஸ் பண்ணுறது தான். பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிப்பு வந்து இப்படி இருக்கும். நீங்கள் உட்காந்து மோஷன் போடுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா உட்காந்து பிளாடர் உங்களுக்கு அமைக்கி கரெக்டான பொசிஷனில் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெளியேற்றம், கழிவு வெளியேற்றம் இருக்கும். இது ஒன்று. எலும்பு, அங்கே முக்கியமான விஷயம் எலும்பு. எந்த விதமான பேலன்ஸ் இல்லாமல் அழகாக உட்காந்துருப்பீங்க, தொட்டி மாதிரி உட்காந்துருப்பீங்க. அதனால எந்த பெல்விக்கல் ப்ராப்ளம் வராது, பெல்விக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 பால் இருக்கும், இந்த 2 கவையிலையும் 2 பால் அது லாக் ஆயிரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி அமுக்கி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பால் இப்படி மேலே வந்து நிற்கும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த ரிப்போட பால், அந்த ஹிப்போட பால் இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வந்திருக்கும். இதில் எங்கே ஸ்டக் ஆகும், நீங்கள் இப்படி உட்காரும் பொழுது என்னாகும், தொடையில் ஒரு வர்மம் இருக்கும், பட்டைஸ் கிட்ட ஒரு வர்மம் இருக்கும். அந்த வர்மத்தை நீங்கள் உட்காந்து லாக் பண்ணிட்டீங்கன்னாக்கா மோஷன் வெளியில் வராது. ஒன்றே கான்ஸ்டிபேஷன் எங்கே வருது, வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணும்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளில் முழு கழிவு ஃபஸ்ட்டு வெளில வராது. நீங்கள் உட்காந்து இப்போ இருக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அவசரமாக போகிறேன். இந்த உட்கார முடியும். எனக்கு கிட்ட ஒரு பையன் எல்லாத்துக்குமே ஒருத்தவங்க போயிட்டாங்க, நீ உள்ளே போய் உட்காருப்பா அப்படின்னு. யோசிச்சுட்டே இருந்தான், இந்தியன் டாய்லெட்டாக இருக்குது, நல்ல நான் பழகினதில்லை அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. சரிடா, கஷ்டப்பட்டு உட்காரான். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவனால் உட்காரவே முடியல. அந்த ஒரு 6th 7th படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு அவன் இப்படி தடுமாறான். என்னடா நீ ஒரு தடவை கூட இருந்தது இல்லையான்னு கேட்குறேன். இல்லை, நான் வெஸ்டர்ன்லேயே பழகிட்டேன். அப்புறம் பார்த்து அவன் அதுக்கப்புறம் நான் வாக்கிங் ஸ்டைலில் பார்க்குறேன், டோட்டலாக நார்மலாக நடக்கலை, கால் இப்படி இப்படி போகுது. அதேமாதிரி அதுக்கப்புறம் தான் ஒரு பார்க்குறேன், ரிசர்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கவங்களுடைய வாக்கிங் ஸ்டைலும் நார்மலாக இருக்கவங்க இந்தியன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஹிப்பு இப்படி இருக்காமல் இப்படி போயிடுது. காரணம், உட்காந்து பெல்விக் லாக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மிஸ் ஆகுது. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த நமக்கே தெரியாமல் நடந்துட்டு இருக்கோம்னா, வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இந்த பிரச்சனைனா பெல்விக் அந்த உட்காந்த வர்மம் பாதிக்கப்படுது, பெல்விக் லாக் ஆகாமல் ஷேப் மாறுது, ஷேப் மாறுச்சுன்னா அலைமெண்ட் மாறுது, ஸ்பெயின் மாறுது, செர்விக்கல் மாறுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம டெய்லி உட்கார நம்ம உட்காந்து செய்ய வேண்டிய இந்த பால் வந்து ஸ்டக் ஆகிடுது. ஸ்டக் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களால் வாக்கிங் ஸ்டைல் பண்ண முடியாது, ஃப்ரீயாக உட்கார முடியாது, கீழே உட்கார முடியாது. இதெல்லாம் அவுட் அப்ளிகேஷன்ஸில் உள்ள பிரச்சனைகள். இன்னரில் பெல்விக் லாக். இன்னும் சொல்ல போனாக்கா நீங்கள் வந்து இன்னும் மறைமுகமான பர்சனல் லைஃபே இதில் பாதிக்கப்படும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். சரியான மேட்சிங் ஆஃப் ட்ராக் இருக்காது. ஏன்னா இங்கே பெல்விக் லாக்கில் இருக்கும். அங்கே என்னக்கா கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட்ரேட் வீக் ஆகிட்டே வரும் ஜென்ஸுக்கு. சின்ன வயசில் தெரியாது, போக 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 எனக்கு போஸ்ட்ரேட் ப்ராப்ளம் இருக்குது, விரைவீக்கம் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயமா வரும்போது இதில் தான் அடங்கியிருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் டோ வாக் நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. டோ வாக்னா டோவில் நடக்கக்கூடிய வாக் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் ஆகும். எங்கே கீழே உட்காந்து உங்களோட ரிப் இப்படி மாட்டுச்சோ அது நார்மலுக்கு வரக்கூடிய விஷயம் இந்த டோ வாக்கில் இருக்கும். அதேமாதிரி செவுத்தில் பிடிச்சி அந்த டோ ஜம்ப் பண்ணும்போது அது நடக்கும் சூப்பராக. அதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களும் பெண்களும் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் காலை வச்சுட்டு நம்ம பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அப்படி இப்படி பண்ணுவாங்க. அதை பண்ண அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோன்னே கொஞ்சம் பெயின் இருக்கும், அதனால விட்டுருவாங்க சில பேர். இந்த பால் ரொட்டேட் ஆகணும். இந்த பாலில் சாதாரண விஷயம் கிடையாது. இதில் தான் நம்ம வேகஸ் நரம்புலேருந்து எல்லாமே இன்னைக்கு நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அதிகமாக வரும்பொழுது அவங்களுக்கு என்ன பிரச்சனை, சியாட்டிக்கா ப்ராப்ளம் வருது. காரணம் என்ன, இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து இந்த ஹிப்பை மாறும்போது நரம்பு உள்ள மாட்டிக்குது. நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்கார தான் அவங்களுக்கு இந்த செர்விக்கல் ப்ராப்ளம் வருது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சியாட்டிக்கா ப்ராப்ளம் ஏன் வருது, இந்த வெஸ்டர்ன். அப்போ இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து நல்லா அப்படி பட்டக்ஸ் வளரும் போது அந்த நரம்பு மாட்டவே மாட்டாது. இப்படி உட்காந்து பழகும் போது பார்த்தீங்கன்னா நரம்பு கம்ப்ரெஷன் வருது. எதில், எலும்பு உள்ளார. உட்கார்ந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கொண்டு வரலாம். ஆனால் இவ்வளோ பிரச்சனை வரும். ஏன் நான் இவ்வளோ தெளிவாக அதை சொல்ல ஆசைப்பட்டேன் அப்படின்னா, வெஸ்டர்ன் நீங்கள் ரெண்டுமே முடியாத பட்சத்தில் எப்போ முட்டி வீணாக போச்சு, வயசாக முடியாது மட்டும்தான் நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி குழந்தைங்களுக்கும் சரி, அவங்களோட ஃப்யூச்சருக்கும் சரி, அவங்களோடைய பர்சனல் லைஃபுக்கும் சேர்த்து நீங்கள் இந்தியன் டாய்லெட்டையும் பழக்கப்படுத்துங்க. எமர்ஜென்சிக்கு மட்டும் வெஸ்டர்ன் பண்ணுங்கள். வெஸ்டர்ன் இல்லாமல் இருக்க முடியாது, எங்கே போனாலும் வெஸ்டர்ன் தான் இருக்குது. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து அந்த இந்தியன் டாய்லெட் உட்காந்தா என்னென்ன சௌகரியம், என்னென்ன ஹெல்த் இருக்குமோ அதை நம்ம இழந்துட்டோம். அதாவது எப்படி செருப்பு போட ஆரம்பிச்சோமோ எர்த்து கிடைக்கிறது இல்லை, அதனால் பாதி லைஃப் தான். எப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டை நம்ம போட்டோமோ இந்தியன் டாய்லெட்டை விட்டு, அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் பாதி மிக்கிறோம். செரிமான பிரச்சனை, எனக்கு கான்ஸ்டிபியூஷன் எப்போ வர ஆரம்பிச்சிச்சு, நீங்கள்
வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது தான். இந்தியன் டாய்லெட் யோசிச்சு பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வெறுசாக நடந்து பாருங்கள். தரையில் படுத்து உருண்டு பாருங்கள், அங்கே பிரச்சனை மாதிரி எல்லா பிரச்சனையுமே போயிடும். ஸ்பெயின் அலைன்மெண்ட் தானே நடந்துடும். சும்மா ஜஸ்ட்டு நீ வந்து அப்படியே உருண்டு உருண்டு படுத்து பாருங்கள். வெறும் தரையில் உருண்டா, அந்த காலத்தில் உருண்டாங்க, எந்த பிரச்சனையும் வரல. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் நடந்து பாருங்கள். செருப்பில் ஒன்றுமே இல்லை, எந்த வியாதி வேணால் இருந்துட்டு பிபி சுகராக இருக்கட்டும், வெறும் காலில் நடந்து பாருங்கள். ஒரு வாரம் நடந்து பாருங்கள். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், நார்மலுக்கு வந்துருக்கும் எல்லாமே, மருந்து மாத்திரை இல்லாமல். அப்போ எர்த்து வேணும், அதே மாதிரி நல்ல பர்த் வேணும். பெர்த்தில் படிக்காமல் நல்லா அந்த இதெல்லாம் அந்த காலத்து முறைப்படி கொஞ்சம் டர்ன் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா வியாதி உங்களை விட்டு போயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த பதிவில் நான் எப்போவுமே சொல்லணும்னு நினச்சேன். இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டும் பயன்படுத்துங்க, இதையும் பயன்படுத்துங்க, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆக மொத்தத்தில் 90% நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு இந்த எமர்ஜென்சிக்கு மட்டும், முடியலை, முட்டி வலி இருக்குது, முட்டி தேஞ்சிருச்சு, முடியாத பட்சத்தில் மட்டும்தான். இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பாத்ரூமே வெஸ்டர்னாக வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு இந்தியன் ஒன்று வைங்க, இந்தியன்லேயும் பழக்கப்படுத்துங்க, வெஸ்டர்ன்லேயும் பயன்படுத்துங்க அப்படிங்கிறத என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் இதை இந்த பதிவில் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேராத உடம்பு அப்படின்னு கேட்டுச்சுன்னா வயிற்றில் உள்ள கழிவுகள். ஸோ அப்போது இது நமக்கு தெரியாமல் வயிற்றில் கழிவு இருந்து எல்லாமே செய்யுது. அதேமாதிரி அலைன்மெண்ட். ஸோ இப்போ வந்து அலைன்மெண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் அதனால தான் இந்த பதிவில் இதையும் நான் சொன்னேன். தேத்தான் லேகியம், வெண்பூசணி லேகியம், இந்த 2 உங்களை அழகான வாழ்க்கை, அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி போஷாக்கம் பொலிவையும் ப்ளஸ் ஹெல்த்தையும் தரக்கூடிய விஷயம்தான் இந்த மருத்துவங்கள் எல்லாமே. சரி, நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.